ரங்கநாதர்ங்கிறது இல்ல. ரங்கநாதர் தான் குலதேவதை அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனால் நிச்சயமா அந்த ஊர்ல அவ குலதனம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆகவே அதை கொடுத்தார் அப்படின்னு விபீஷணனுக்கு ஒரு கிஃப்டா போகும்போது அவன் கேட்டான், அதை கொடுத்தார். அவன் கொண்டு போய் அதை லங்கையில பிரதிஷ்டை பண்றதுக்காக தான் எடுத்துன்னு போனான். அப்படி எடுத்துக்கிட்டு போகிற போதுதான் பிள்ளையார் இடையில வந்தார். அவன் கொஞ்சம் தனக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சான். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவன் போகிற போது பிள்ளையார் கையில கொடுத்தார். பிள்ளையார் சொன்னார், நான் 3 தரம் கூப்பிடுவேன், அதுக்குள்ள வரலன்னா நான் மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டார். அவன் கீழே வச்சா அது எடுக்க முடியாதுன்னு அவனுக்கு கவலை. அதனால இல்ல அப்படியெல்லாம் பண்ணிட்டாத, நான் வர வரைக்கும் காத்துன்றேன், 3 தரம் கூப்பிடறதுக்குள்ள இதோ வந்துருவேன்ட்டு போனான். அப்புறம் விபீஷன் இருந்து பிரம்ம சௌச்சமா இருந்தது, அது வரவே இல்லை. அதனால ரொம்ப நேரம் ஆன உடனே இவர் டக்குன்னு கூப்பிட்டார். 3 தரம் வரலன்னு வச்சுட்டார். வச்ச உடனே இந்த யாரோ ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமண பிரம்மச்சாரி வேஷத்துலதான் பிள்ளையார் வந்திருந்தார். அதனால இவன் துரத்தி ஓடுறான். எல்லாம் இப்படி அநியாயம் பண்ணிவிட்டான், ஏன்னா தூக்க முடியாது அங்க இருந்து. அப்பொழுது அவனோட இவரோட கடைசியில அவர் போய் அந்த குன்று மேல ஏறி உட்கார்ந்து கொள்ள ஓங்கி ஒரு குட்டை இன்னைக்கும் கூட அந்த உச்சி பிள்ளையார்ல இந்த இடத்துல அவன் குட்டின குட்டு அப்படியே அழிந்து கிடக்கு. அதாவது நீங்க 2 விஷயம் பார்க்கணும். நீங்க ஹவவர் ஒரு சொசைட்டி ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தா தான் ஒன்னோட ஒண்ணு இணைச்சு அதுக்கான காரியங்களை செஞ்சு வச்சிருக்க முடியும். அப்படி பார்த்தாலும் நம்ம சுப்பீரியர். சரி, இதெல்லாம் ஒன்ட்டே பண்ணி வச்சுட்டானுங்கன்னு வச்சுங்க. இந்த கதையை பார்த்தா அதுக்கு தகுந்தபடிதான் இங்க சிலை வச்சிருக்காங்க, ரைட்டு, அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் கூட ரொம்ப மூளை இல்லையா? எவனோத்தன் கதை எழுதுறான், எவனோத்தன் சிலை பண்றான், ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி இந்த இடத்துல ஒரு குட்டுற இடத்துல ஒரு ஆழமா அழுத்தமா அந்த இடத்துல ஒரு ஓட்ட விழற மாதிரி பண்ணி அது அழிஞ்சு போச்சு சார் அப்படின்னு 4 பேர் நம்ப முடியாது. இன்னைக்கும் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாக்க ஈவன் அது ஒரு செஞ்சதுன்னு வச்சுக்கிட்டா கூட அது ரொம்ப மூளை உள்ள ஒரு சமுதாயம் தானே அப்படி பண்ணோம். அந்த மூளை என்னத்தினால ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கணும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லைன்னா இரலவென்ட் தூக்கி போட்டுருவானுங்க. சேத்திர புராணம், இது சேத்திர மகாத்மியம். அந்த சேத்திர மகாத்மியத்துக்கும் தேசத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கணும். அதனாலதான் எல்லா சேத்திரங்களிலும் உள்ளூர்ல என்ன புராணம் சொல்லுதோ அது இந்த நம்முடைய இதிகாசங்கள்ல பார்க்கிற போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதனால இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுடைய பிரதிஷ்டையில் பிள்ளையாருக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற ஸ்தல புராணம் என்கின்ற பாரம்பரிய கதையில தேசிய ஒருமைப்பாடு துணிக்கிறது, மறந்துடக்கூடாது. ஆனால் இதெல்லாம் சும்மா கதை, இதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாக்க அப்பொழுது தனித்துவத்திற்கு குரல் கொடுப்பது போன்ற ஒரு துணி ஏற்படுகிறது. அந்த தனித்துவத்துக்கு குரல் கொடுக்கிற துணி எங்கிருந்து வந்தாலும் கூட அது நிச்சயமாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு செய்யும். அதனால ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர் அந்த கோவிலுடைய விசேஷத்தெல்லாம் பார்த்தார். அந்த வந்த உடனே ஜன ஆகர்ஷண யந்திரம் அப்படின்னு ஒன்னு பிரதிஷ்டை பண்ணினார். ஜன ஆகர்ஷண யந்திரம் அப்படின்னு ஒன்று பிரதிஷ்டை பண்ணினார். அதாவது என்றைக்கும் ஜனங்கள் இங்கு பெரும் எண்ணிக்கையில் வருவார்கள், இது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அட்ராக்டிவ் சென்டர் அப்படியாக இருக்கும். அப்படி எதற்கான ஒரு மந்திரத்தை செய்து ஜனங்களை ஆகர்ஷிப்பது போன்ற ஒரு யந்திரத்தை இங்கு வைத்தார். அதை போலவே திருமலையில தன ஆகர்ஷண யந்திரம் என்பதாக ஒன்று பிரதிஷ்டை செய்தார். இந்த 2 சம்பவங்களும் வைஷ்ணவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. அதனால அதையும் பிராக்கெட்ல போடணும். ஏன் சார் சும்மா கதையெல்லாம் விடுறீங்க அப்படின்னாக்கா, இது நாங்க பரம்பரையா சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் காஞ்சிபுரத்திற்கு சங்கரர் வருகிறார். காஞ்சிபுரத்துல தாந்திரீக சம்பிரதாயம், வாமாச்சாரத்துல சக்தி உபாசனை என்பதாக இருக்கிறது. இந்த வாமாச்சாரம், சக்தி உபாசனை, கோர தெய்வ வழிபாடு இன்றைக்கும் கூட பின்பற்றப்படுகிறது. காளி தேவி, வனதுர்கா, அதுக்கப்புறம் சில கோவில்களில் பலி கொடுக்கிற பழக்கம், கள்ளு கொடுக்கிற பழக்கம், சாராயம் படைக்கிற பழக்கம், இதெல்லாமும் கூட மக்களிடத்தில் ஏன் இருக்கிறது? அதெல்லாம் கூட இந்து மதம் அப்ரூவ் பண்ணி இருக்கிற விஷயமா என்ன? ஆமாம். இதுக்கு என்ன காரணம்? இந்த பிரபஞ்சம் எதனால் உருவாக்கப்பட்டது என்பதை சாங்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு, சாங்கியமே ஒரு காலத்துல மதமாக இருந்திருக்கிறது என்று சொன்னேன். அதுக்கப்புறம் சாங்கியம் யோகம் 2ஐயும் இன்டகிரேட் பண்ணி அதுக்கப்புறம் சாங்கியம் யோகம் வேதாந்தம் 3ஐயும் சேர்த்து பகவான் கீதையில உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கீதையிலேருந்தே அதுக்கப்புறம் சாங்கியம் தனியாக நின்று தனி மதமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான். ஏன்னா சாங்கியத்துல எதெல்லாம் அக்செப்டபிள் ஃபேக்டர்ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டார் பகவான். எடுத்துட்டு அதெல்லாம் கலிகாலத்திற்கு முன்னதாக அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சங்கரர் வந்தபோது சாங்கியம் தனியாக ஒரு பிரிவாக இருந்தாலும் கூட பின்னால் அதை இந்து தர்மத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றி விட்டார். இந்த சாங்கியம் என்கின்ற வார்த்தையே சங்கியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து வருகிறது. சங்கியான எண்ணிக்கைன்னு அர்த்தம்.
எண்ணிக்கை என்றால் இந்த பிரபஞ்சம் 24 தத்துவங்களால் உருவாகி இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அடித்து கூறுகிற ஒரு தத்துவம் சாங்கியம். அதை போலவே இன்னொரு விஷயத்தையும் அது சொல்லுது. அது 3 குணங்களால் தான் இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி இருக்கிறது. இந்த 3 குணங்களும் சத்துவ, ரஜ, தமஸ், இந்த 3 பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 அதனுடைய மூலமாகத்தான் பிரபஞ்சம் இருக்கு. இது 3 33 and 1/3% இருந்தா என்னன்னா பிரளயம் தான். இது ஈக்குவலா இருக்கு சார். சத்துவம், ரஜம், தமஸ் 3 இப்ப ஒன்னா இருக்கு. ஒன்னு கூட ஒன்னு குறைச்சலே கிடையாது. அப்படி இருந்தா என்ன சார் ஆகும்னா பிரளயத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும். பிரளயத்திலிருந்து சிருஷ்டி வர தொடங்கின உடனேயே இதுல ஏதாவது ஒன்னு குறைஞ்சி கூடிதான் இந்த சத்துவ, ரஜோ, தமோ குணங்களுடைய பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல இது இந்த பிரபஞ்ச சிருஷ்டி இருக்கு. அதுல சத்துவ குணம் மேலோங்கியது சில விஷயங்கள். இதெல்லாம் பகவான் கீதையில சொல்றான். திரிகுணம், அந்த 3 குணங்களை பற்றியே ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கான். அதனால அந்த அத்தியாயத்துல எல்லா விஷயங்களையும் இந்த சத்துவ குணங்கள் மேலோங்கி இருந்தால், ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால், தமோ குணம் மேலோங்கி இருந்தால் என்னென்னலாம் யாரார்ட்ட எது மேலோங்கி இருக்கும், எப்ப எப்படி தெரியுங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக அதெல்லாம் எடுத்து கொண்டு கீதையில இணைச்சதன் மூலமாக கீதை பிரஸ்தான திரையங்களில் ஒன்றாக மாறிய காரணத்தினால இந்த சாங்கியம் என்பது தனி நூலாக தனி மதமாக இல்லாமல் அடிபட்டு போய் இந்த இந்து தர்மத்தினுடைய ஒரு பிரிவு, ஒரு வாதம் தான் அது. அதையும் கூட we have digested, accepted, assimilated அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஆகவே அக்செப்டட், அசிமிலேட்டட், டைஜஸ்டட் ஆனதுனால இந்த இதுல என்னன்னு கேட்டா இந்த சத்வ, ரஜோ, தமோ குணத்துல எப்படி நாம ஜனங்கள் பிரிஞ்சிருக்கோமோ, இந்த பொருள்கள்லாம் பிரிஞ்சிருக்கோம். சிலது காலம்பர வேலை. இப்ப வெடிகாலம்பர வேலையில எழுந்துக்கணும்னு ஏன் சொல்றோம்? ஏன் சார் ஒய் நாட் வி ஸ்லீப் இந்த ஏர்லி மார்னிங்? அது என்னது காலம்பர எழுந்துக்கணும்னா காலை வேளையில் தான் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே பொழுது காலம் அதில் கூட சத்துவம் மேலோங்கி இருக்கிற காலம் பிரபாத காலம், சந்தியா காலம், ஈவினிங் ஆல்சோ சந்தியா காலம். அதை போல கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ரஜோகுணம் மேலோங்குகிறது காலத்துல. அதுக்கப்புறம் தமோ குணம் மேலோங்குகிறது மத்தியான வேளையில. யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட். அதனால்தான் பெருவாரியான ஜனங்கள் உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசயம், பாரத தேசத்தில் மட்டும் நடக்கிற அதிசயம் மத்தியான தூக்கம். வேற எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த ஹோல் வேர்ல்டுலயே எங்கேயாவது யாராவது டே டைம்ல தூங்குறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் தூங்க மாட்டான். ஆனா பாரத நாட்டில் மட்டும் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சார்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறது எதனாலன்னு கேட்டா தமோ குணம் வேலை அது. அதனால யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யாம இருக்கத்தான் முடியும் அப்ப அப்படிங்கிற மாதிரி பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் அதே சத்துவம் வருது சாயங்காலம் 4:30-5 மணிக்கு மேல. அதுக்கப்புறமா மறுபடியும் ரஜோ, அதுக்கப்புறம் ராத்திரி தமோ குணம். தமோ குண வேளையில நிஷாச்சரர்கள் 12 மணிக்கு மேல கம்ப்ளீட் தமோ குணம் தான். அதுக்கு மேல யாரும் வெளியில நடமாடக்கூடாது. நடமாடுகிறவர்கள் ராட்சசர்கள் மட்டும்தான். இப்ப நாம எல்லாருமே நடமாடுறோம். ஆல்மோஸ்ட் நாம எல்லாருமே நிஷாச்சரர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலதான் நைட் ஷோவே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த தேசத்துல இந்த நைட் ஷோ ஆஃப்டர் 12 o'clock ஒரு ஷோ காமிக்கிறான் பாருங்க. இந்த 10 o'clock ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிக்கிறான அந்த ஷோவே, சினிமா ஷோவே பாரத நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. அதே போல எல்லா டிவியுமே ஆஃப்டர் 10 o'clock இட் ஷுட் கம்ப்ளீட்லி கெட் ஆஃப். அதே மாதிரி காலம்பர வேளையில ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆகணும் அந்த டிவி ஸ்டேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இடையில இந்த ரஜோகுணம் தமோ குணம் வரக்கூடிய வேளையில என்ன அதுக்கு தகுந்தபடியான சில சீன்ஸை சில நிகழ்ச்சிகளை காமிக்கலாம். அப்படி இருந்தா தான் தேசத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சத்துவ குணங்களில் தெய்வங்களும் சத்துவகுண தெய்வம், ரஜோகுண தெய்வம், தமோ குண தெய்வம்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நாம வழிபடக்கூடிய சுவாமிகள்ல கூட, தெய்வங்கள்ல கூட சத்துவம் மேலோங்கிய தெய்வம் என்பதாக சில தெய்வங்கள், ரஜோகுணம் மேலோங்கிய தெய்வங்கள் என்பதாக சில, தமோ குணம் மேலோங்கிய தெய்வங்கள் என்பதாக சில. இதை யார் வர்ஷிப் பண்ணுவா? தமோ குணம் அதிகமாக இருக்கிறவன் தமோ குண தெய்வத்தை வழிபடுவான். ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறவன் ரஜோகுண தெய்வத்தை வழிபடுவான். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவன் சத்துவகுண வழிபாட்டை வழிபடுவான், சத்துவகுண தெய்வத்தை. அது மட்டும் இல்ல, இந்த வழிபாட்டு முறைகளும் கூட சாத்வீகமான வழிபாட்டு முறை, ரஜசிக்கான வழிபாட்டு முறை, தாமசிக் வழிபாட்டு முறை என்பதாக வழிபாட்டு முறையிலும் வித்தியாசம் இருக்கு. அப்படி தமோகுண தெய்வங்களை தமோகுணம் அதிகம் மேலோங்கி இருக்கிற மக்கள் தமோகுண ரீதியாக வழிபடுகிற இதுல தான் இந்த வாமாச்சாரம் அல்லது கொடூரமான வழிபாட்டு முறைகள் நிகழ்கின்றன. அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு மாம்சம் படைக்கிறது, கல்லுக்கு படைக்கிறது, சாராயம் படைக்கிறது, சுருட்டு படைக்கிறது, இதெல்லாம் காலங்காலமா ஏன் நடக்குது அப்படின்னா அந்த தெய்வமும் தமோகுண தெய்வம், வழிபடுறவனும் தமோகுண ஆசாமி. அதுக்கப்புறம் அந்த மெத்தட் ஆஃப் வொர்ஷிப் ஆல்சோ இஸ் தமோகுணம். அந்த மாதிரி பல ஊர்களில் பல இடங்களில் இருக்கிறது. அப்படி காஞ்சிபுரத்துல
அந்த மாதிரி கொடூரமான வழிபாட்டு முறைகளும் வாமாச்சாரமும் தலை தூக்கி இருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை ஜனங்கள் அப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். அதனால இது சத்துவகுண தெய்வம். ஆகவே இங்கு சத்துவகுண மொழியில் வழிபாட்டு முறையையும் சத்துவகுணம் தூபமான தெய்வத்தையும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று உக்ர கலைகளோடு வாமாச்சார வழிபாட்டுக்குரிய தேவதையாக இருந்த காமாட்சியை